என்னுடைய பெயர் பி நோபு பிரவீன் ஆதனூர். நான் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவன். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு ஏன்னா கிறிஸ்துவ சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்களோட பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பழைய ஏற்பாடு ஒரு சந்ததி தான் நீங்க முஸ்லீம் சொல்லியிருக்கோம். ஆனா முகமது நபியும் ஈசா நபிக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வேற்றுமை? நீங்க இஸ்லாமிய ஈசா நபியை ஏன் வழங்கக்கூடாதுங்கிறீங்க, அதோட கருத்து என்ன சார்? அதாவது கிறிஸ்துவ சகோதரர் அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இயேசுநாதர்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, இயேசுநாதர்னு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவரை நாங்க ஈசா நபின்னு சொல்லுவோம், ஈசான்னு சொல்லுவோம். அவரை இறை தூதர், அவர் ஒரு கடவுளுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். குர்ஆன்ல அவரை பத்தி இருக்கிறது. முகமது நபிக்கு முன்னாடி உள்ளவர் அவரு, முகமது நபிக்கு ஒரு 570 ஆண்டுக்கு முந்தி உள்ளவர் இயேசுங்கிறவர். அப்ப அவரை முஸ்லிம்கள் நாங்கள் மதிக்கிறோம். எப்படி மதிக்கிறோம்? அவரும் ஒரு இறைவனுடைய தூதராக இருந்தாரு என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நீங்க ஏன் ஈசா நபியை வணங்கக்கூடாது, நாங்க வணங்குற மாதிரி ஈசா நபியை ஏன் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அப்ப ஏன் வணங்கக்கூடாதுன்னு சொல்றோம்னு கேட்டா, ஈசா நபின்னு சொல்லக்கூடிய இயேசுநாதர் ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவர் என்னை வணங்குங்கள் என்று மக்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. முதல் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இயேசுநாதர் இருக்காரு, அவர் வாழ்ந்த காலத்துல மக்கள்கிட்ட போய் நீங்க எல்லாம் என்னை நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கன்னு சொன்னார் என்று சொல்லி பைபிள்ல இருக்குதா? இயேசு சொன்னதாக இல்லை. இயேசு என்ன சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னை வணங்கக்கூடாது. நான் பைபிள்ல இருக்குதா? இயேசு சொன்னதாக இல்லை. இயேசு என்ன சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னை வணங்கக்கூடாது. நான் கடவுள் இல்ல, மனுஷகுமாரன், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்த்து படுக்க இடம் இல்லை, அப்படி எல்லாம் நினைச்சிருக்கிறாரு. அவர் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசுநாதரும் முகமது நபியும் உலகத்துக்கு ஒரு செய்தி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும். அதை சொல்வதற்கு வந்த தூதர்கள் நாங்கள். முகமது நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் அப்படியே இயேசுநாதர் சொன்னார், அல்லது இயேசுநாதர் என்னத்தை சொன்னாரோ அதைத்தான் முகமது நபி சொன்னார். அப்ப இயேசுநாதர் கொள்கையும் முகமது நபி கொள்கையும் என்னன்னு கேட்டா, கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அவனை மட்டும் வணங்குங்க, எங்களை வணங்கிவிடாதீங்க, இதைத்தான் சொன்னார். ஆனால் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுநாதருக்கு பின்னாடி வந்தவங்க இயேசுவையே கடவுளாகக்கூடிய விதமாக சில கொள்கைகளை வகுத்துட்டாங்க. இப்ப இந்த கிறிஸ்துவ மார்க்கம் இப்ப சொல்றாங்க இல்லையா, இந்த மார்க்கத்தை இயேசுநாதரா உண்டாக்குனாங்கன்னு பாதிரிமார்கிட்ட கேளுங்க, இல்ல, சொல்லவும் முடியாது அவங்களால. இப்ப இந்த கிறிஸ்துவ மார்க்கம் சொல்றாங்களே, இந்த மார்க்கத்தை இப்ப உள்ள இந்த கொள்கையை இயேசுநாதர் உண்டாக்கவே இல்லை. யார் உண்டாக்குறா? சவுல் ஒரு ஆள் இருந்தார். இயேசுநாதருக்கு பிந்துன சீடருக்கு சீடர் காலத்துல சவுல் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி பலவிதமான இடைஞ்சல்கள் எல்லாம் பண்ணினார். பிறகு என்ன பண்ணார்னு கேட்டா, எனக்கு இயேசுநாதர் காட்சி தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை பவுல்னு மாத்திக்கிட்டு அவர் கிறிஸ்துவ மார்க்கத்தை நுழைகிறாரு. நுழைஞ்சிட்டு அவர் தான் இதெல்லாம் உண்டாக்குறாரு. இதை உண்டாக்குறாரு, இயேசு கடவுள் குமாரங்கிறாரு, அவர் கடவுள் அந்தஸ்துங்கிறாரு, அவர் தான் கடவுள் தான் இயேசு, இயேசு தான் கடவுள்ங்கிறாரு. இது எல்லாத்தையும் உண்டாக்குனது யாருன்னு கேட்டா இயேசு கிடையாது. அப்ப இயேசு கொண்டு வந்த மார்க்கம் தானே கிறிஸ்துவ மார்க்கமா இருக்கணும். இயேசுக்கு எதிரியாக இருந்த ஒரு ஆளு இயேசுக்கு பின்னாடி அந்த கொள்கையை கெடுக்கிற விதமாக எதை உண்டாக்குனாரோ அதைத்தான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்துவ மக்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவின் கொள்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மத்தேயு புதிய ஏற்பாடு இருக்கிறது, அதுல 4 சுவிசேஷம் இருக்கிறது. மத்தேயு இருக்கிறது, மார்க் இருக்கிறது, லூக்கா இருக்கிறது, யோவான் இருக்கிறது. இவங்க 4 பேருமே இயேசுநாதருடைய வரலாறை எழுதியிருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்திலையும் 4 பேருமே இது சொல்லவே கிடையாது. எது சொல்லல? இயேசுதான் கடவுள் என்றோ, இயேசு கடவுள் பிள்ளை என்றோ, கடவுளுடைய தன்மை அவருக்கு வந்து விட்டது என்றோ இயேசு சொன்னதாக அவர்கள் சொல்லவே இல்லை. இயேசு சொன்னார் நம்ம ஏத்துக்கிறோம். இயேசு சொன்னதாக ஒரு இடத்திலும் சொல்லப்படவே இல்லை. அப்ப என்ன பண்றாரு, இந்த பவுலுங்கிற ஒரு சுவிசேஷம் இருக்குதுல, 4 சுவிசேஷத்துக்கு அப்பாற்பட்ட நிருபங்கள், அதுலதான் இந்த பவுல் என்ன பண்றாரு, இந்த கருத்துக்களை எல்லாம் விதைக்கிறார். அதனால உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணணும்னு கேட்டா, இயேசு எந்த கொள்கையை சொன்னாரோ, சின்ன உதாரணம், ஒரு அம்மா வர்றாங்க, 2 பிள்ளைய கூட்டிட்டு வர்றாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பைபிள்ல உள்ளது. 2 பிள்ளைய கூட்டிட்டு வந்து இயேசுக்கு சொல்றாங்க,
பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு. பரலோக ராஜ்யம்னா என்ன? நம்ம எல்லாம் செத்த பிறகு திரும்ப கடவுள் உயிராக ஆக்கி நம்மளை எல்லாம் கொண்டு விசாரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துல இந்த 2 பிள்ளைய கொண்டு வர்றேன், இந்த பிள்ளைய உங்க வலது பக்கத்துல வச்சுக்கிறங்க, இந்த பிள்ளைய உங்க இடது பக்கத்துல வச்சுக்கிறங்க அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்வாரு? என் சித்தப்படி இல்லை, என் பிதாவின் சித்தப்படி நடப்பவன் எவனோ அவனல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நமக்கு முடியாதுமா, அது நம்ம கையிலேயே இருக்குது. அவர் கடவுள் கர்த்தர் என்ன நினைக்கிறார் அதான் செய்வாரே தவிர என் கையில என்ன இருக்குன்னு சொல்லி மறுத்துருவார் இயேசுநாதர். அதுவும் பைபிள்ல இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான அது மாதிரி வந்து அவர் பலியாகும் போது கூட சிலுவையில் அறைஞ்சாங்கல்ல, பாவிகளுடைய உயிரை பாவத்தை சுமப்பதற்காக வேண்டி சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறாங்க. அப்படிலாம் அறையப்படவே இல்லை. அவரை வந்து அறையும் போது ஓடத்தான் செஞ்சார். அவர் உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு போய் சிலுவையில் அவரா போய் மாட்டிக்கல, தப்பிச்சு ஓட போய் தான் காட்சியெல்லாம் கொடுத்தாங்க. கூட இருந்தது காட்டி கொடுத்தாங்க. ஒரு இடத்துல காட்டி கொடுக்க முடியும்? 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாருன்னு படிக்கிறாங்களா இல்லையா? அப்ப காசுக்காக வேண்டி யூதாசுங்கிற ஆளு என்ன செய்யறாரு? சீடர்ல ஒரு ஆள் காட்டி கொடுக்கிறாரு. அப்ப ஒளிஞ்சிருக்கிறார். ஒளியத்தான் செஞ்சாரே தவிர நான் உங்களுக்காக என்னுடைய உயிரை நான் கொடுக்கிறேன்னு வரவே இல்லை. அது மாதிரி சிலுவையில் அறையும் போது கூட என்ன சொல்லிட்டு செத்தார் அவரு? பைபிள் பிரகாரம் ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டான்னு கேட்டாரு. அவர் விரும்பி சாவல. அந்த பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தாலேயே அவர் விரும்பிலாம் அந்த பலியாவல, தப்பிக்க எல்லாம் முயற்சி பண்ணினாரு. அவரை மீறி சிலுவையில் அறைஞ்சு விட்டாங்க என்றுதான் பைபிள சொல்லுகிறது. அதனால பைபிள்ல வந்து இயேசு இதை சொன்னால் நம்மளை ஏற்றுக்கொள்ளலாம். அவங்களே இயேசு இப்படி முகமது நபி சொன்ன மாதிரி தான் இயேசு சொல்லி இருக்கிறார். இது சம்பந்தமாக பைபிள்லயே இயேசு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரு என்பதையெல்லாம் விளக்குற விதமாக இயேசு இறைமகனா அப்படிங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறோம். அதுல நீங்க ஃபுல்லா படிச்சு பைபிள் தான் ஆதாரம் காட்டியிருக்கிறோம். பைபிள் பிரகாரமே இயேசு வந்து முகமது நபி மாதிரி தூதர் தான், அவர் கடவுள் இல்லை, கடவுளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு நம்பணும். அது மாதிரி வந்து அந்த அது சம்பந்தமான நூல்கள் 3 நூலா கொடுக்குறீங்க. 3 நூல்கள் நீங்க படிங்க. பைபிள் பற்றி அத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும்.